ஸ்வீட்டார்ட்ஸ், ஐ எம் யுவர் கியூ. வாங்க இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ ஹெட்செட் போடாதவங்களாம் ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம ஸ்டோரியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். காட்டுறாங்க ஒரு லாங் ஹைவேஸ் ரோட். ஹைவேஸ் ரோட்டில் வந்து ரொம்ப ஜோருன்னு மழை பெய்யுது. செம்மையாக ரொம்ப பயங்கரமாக மழை பெய்யுது. ஸோ அங்கே ஒரு 2 பர்சன் ஆப்போசிட்டில் நின்றுட்டு, இங்கே பாரு, அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, இனிமேட்டு நீயும் நானும் சேரவே மாட்டோம், லெட்ஸ் பிரேக்கப், புரிஞ்சுதா? எனக்கு நீ வேண்டாம் தயம், எனக்கு நீ வேண்டாம் தயம், போதும், இதோட எல்லாமே முடிச்சுக்கலாம், இதுமேட்டு நான் உன் கூட இருக்கணும், வாழணும், எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன், எனக்கு எல்லாமே போதும் தயம், உன் லைஃப்லேருந்து நான் உங்ககிட்ட இருந்து போகிறேன் தயம், அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீ என்னை எங்கே தேடினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன், உன் கூட இருக்கவும் மாட்டேன், போதும் தயம், எல்லாமே இப்போயே இந்த நிமிஷத்தோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம் தயம், லெட்ஸ் பிரேக்கப் தயம். ஜங்குக்கா, சொல்கிறது கேளு ஜங்குக்கா, என்னத்துக்கு இப்போ நீ பிரேக்கப்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு புரியலை, நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீ இப்போ என்னை பிரேக்கப்னு சொல்லிட்டு நீ போயிட்டுருக்க? ப்ளீஸ் ஜங்குக்கா, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜங்கு, பேசி தீர்த்துக்கலாம். தயம், உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை தயம், அவ்வளோதான் தயம், எல்லாமே முடிஞ்சிருச்சு தயம், இதோட எல்லாத்தையுமே நம்ம முடிச்சுக்கலாம், இனிமேட்டு உனக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகாது, இதோட நம்ம முடிச்சுட்டு போகலாம் தயம். ஜங்குக், சொல்கிறது கேளு ஜங்குக், என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன தான் பிரச்சனை முதல்ல சொல்லு ஜங்குக், சொன்னால் தான் நம்ம தெரியும். இப்போ எதுக்கு நீ பிரேக்கப்லாம் இவ்வளோ இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க? இங்கே பாரு, மழை வேற பெய்யுது, வா, எதாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பொறுமையாக பேசலாம். இல்லை தயம், நான் இனிமேட்டு உங்க கூட எதுவும் பேசவும் விரும்பலை, எதுவும் சொல்லவும் விரும்பலை, இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு, பிரேக்கப், அவ்வளோதான் தயம், நான் இதுமாரி எதுவுமே உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட பேசணும், அது இல்லை, எதுவும் இல்லை, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஜங்குக், ஏன் ஜங்குக் இப்படி பண்ணுற? இல்லை தயம், அவ்வளோதான் தயம், முடிஞ்சிருச்சு, அண்ட் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஜங்குக், சொல்கிறது கேளு ஜங்குக், நீ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும், ப்ளீஸ் ஜங்குக், சொல்லு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரோட்லேயே நின்று கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு கேப் பிடிச்சி அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. தயம் அதே இடத்துல கத்திக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. என்ன தான் எனக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, இப்போ எதுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான்னு எனக்கு தெரியல, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒட்டஞ்சு போய் உட்காந்துடுறாரு அதே இடத்துல. அப்போது அந்த இடத்துக்கு ஜிமன் டே மச்சான், மச்சான், சொல்லு ஜிமன், டே என்னடா மலையில் உட்காந்துட்ருக்கேன், பின்ன என்ன ஜிமன் என்ன பண்ண சொல்கிறேன், எதுக்கு பிரேக்கப்னே சொல்லாமல் கொல்லாமல் அவன் பாட்டு பிரேக்கப்னு சொல்லிட்டு போகிறான் ஜிமன், நான் என்ன தான் பண்ண சொல்கிறேன், நீ என்ன தான் இப்போ நான் பண்ணணும்? சரிடா, அவன் எப்படி வீட்டுக்கு தானே போயிருப்பான், போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் டயாங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு ஜங்குக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ரூமையும் தேடுறாரு. எந்த ரூம்லேயும் ஜங்குக் இல்லை. அவர் ஒவ்வொரு ரூமாக அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு. ஒரு திங்ஸ் கூட ஜங்குக்கான எதுவுமே இல்லை. ஜிமன் அதான் ஓடி ஒரு ரூமை தேடி பார்க்குறத அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஜிமனும் தேடுறாரு. ஸோ ஜங்குக் அந்த வீட்டில் ஒரு இடத்துல கூட அவர் இல்லவே இல்லை. அவர் இருந்தமான ஒரு அடையாளம் கூட இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. ஜங்குக் அப்படின்னு சொல்லி கத்தி இது பண்ணிகிட்டே இருக்காரு. ஜங்குக்கும் வரல. அவர் இருந்ததுக்கான ஒரு இது கூட இல்லாமல் அந்த வீடு ஃபுல்லாக இருக்குது. ஹாலில் தயாங் நீளம் போட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுறாரு. ரொம்ப கதறி அழுறாரு. ஜிமன் தான், ஒன்றும் இல்லைடா, அவன் இங்கே தான்டா இருப்பான், அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போயிருப்பான்டா, ஏன்டா, ஒன்றும் இல்லைடான்னு எவ்வளவோ ஜிமன் கன்சல்ட் பண்ணுறாரு. அப்படி அழுறாரு ஜாங், பயங்கரமாக அழுறாரு. ஜங்குக் அப்படின்னு சொல்லி அப்படி அழுறாரு. ஏன்டா இப்படி பண்ண, நான் என்ன தப்புடா பண்ணேன், நான் பண்ணாத தப்பு என்னடா,
நான் இதுதான் தப்பு பண்ணியிருக்கேன்னு நீ சொல்லியிருந்தா கூட சரி அதை நான் எப்படியாச்சும் சரி பண்ணியிருப்பேன். இல்லை ஏதாச்சும் நீ சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன். நான் என்ன தப்பு செஞ்சேனே எனக்கு தெரியாமல் ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன். இப்போ நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவர் அழுறாரு. ஜிமன் ஜிமன் நான் என்ன தப்புடா பண்ணேன்? சொல்லு ஜிமன், நான் என்ன தப்புக்கா பண்ணேன்? அவன் ஏன் நான் என்னை விட்டுட்டு போனான்? நான் எனக்கு தெரிஞ்ச நான் எந்த தப்பும் பண்ணலேடா. ஏன்டா அவன் என்னை விட்டுட்டு போனான்? சொல்லு ஜிமன், அவன் இப்போ எங்கடா இருப்பான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுறாரு. ஜிமன் தான் சரிடா ஒன்றும் இல்லைடா, ஏன்டா இப்படி அழுற? ஒன்றும் இல்லை, அவன் இங்கே தான் இருப்பான், இறங்கி போயிருக்க மாட்டான். ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, சரியா? நான் பார்க்குறேன், ஓகே, அதுதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் அவ்வளோ அழகாக வந்து டயாங்கை கன்சல்ட் பண்ணுறாரு. ஸோ ஜிமினும் வந்து மொத்தமாக அவர் தேடுவார். அவங்க அம்மா ஜங்கு கூட அம்மா வீட்டுக்கு டயாங்கோட வீட்டுக்குன்னு போய் அங்கே எங்கேயாச்சும் இருக்கானான்னு சொல்லி மொத்த இடமும் ஜங்குக்கு ஒவ்வொரு இடமும் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாமே போய் வந்து தேடிட்டு இருப்பாங்க ஜிமினும் டயாங்கும். ஸோ எங்குமே வந்து ஜங்குக்கு இருந்திருக்க மாட்டார். டயாங்லாம் உடஞ்சிட்டாரு. ஜிமின் தான் சரிடா அவன் இங்கே தான் இருப்பான்டா, வந்துடுவான்டா, அவனுக்கு கண்டிப்பாக உன் மேலே கோவம் தான்டா, அந்த கோவம் கம்மியான கண்டிப்பாக அவனை தேடி வந்துடுவான்டான்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்து டயாங்கை வந்து கன்சல்ட் பண்ணிகிட்ருப்பாரு. டயாங் ஏன் ஜிமின்னா என்னை விட்டு அவன் போனான், ஏன் ஜிமின் போனான், நான் அப்படி என்னடா பண்ணேன், ஏன்டா என்னை விட்டு போனான்னு சொல்லி அழுதுகிட்டே தான் இருப்பார். ஸோ ஜிமின் தான் ஒவ்வொரு வாட்டியும் டயாங்கை வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவனோடடா எப்படியாச்சும் வந்துருவான்டான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து அவர் கன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஜங்குக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா, எப்படியோ நீ தான் வந்து மறுபடியும் ஆஃபீஸோட நம்பர் 1 எம்ப்ளாயியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ப்ரமோஷனும் கிடச்சிருக்கு. கங்க்ராட்ஸ்டா. உண்மையே சொல்லவா, நம்ம கண்ட்ரிலே நம்மளோட கம்பெனி தான் நம்பர் 1 பொசிஷன். ஸோ சிஓ மேம் வந்து உனக்கு வந்து க்ரீட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இன்றைக்கி வந்து சிஓ மேம் வந்து ஃபாரின்லேருந்து வராங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோ. ஓகே சார். சரி ஜங்குக்கா, உன் ஒர்க் இருந்தால் பாரு, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் எல்லாத்தையும் பேசிட்டு அவர் பாட்டு கிளம்பி போகிறாரு. ஜங்குக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காரும் போது பக்கத்தில் என்ன ஜங்குக், எப்படியோ திரும்பியும் நம்பர் 1 எம்ப்ளாயி ஆகிட்ட போல. யுங்கி, என்ன யுங்கி நீ கூட வா. பின்ன என்னடா, உனக்கு இருக்கிற சொத்துக்கும் நீ இருக்கிற இதுக்கும் 5 வருஷம் ஆச்சுடா கண்ட்ரியை விட்டு வந்து. அது மட்டும் இல்லை, இது ஃபின்லாண்ட் தெரியும்ல, த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் வேர்ல்டு இன் கண்ட்ரி. ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னா வந்து ஃபின்லாண்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃபின்லாண்டில் ஒரு பர்சனுக்கு ஹாப்பினஸ்னால் என்னன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அது நீ மட்டும்தான். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? எனக்கு சத்தியமாக தெரியல. என்னமோ பண்ணுற, உன்னோட மொத்த சோகத்தையும் ஏதோ அதெல்லாம் தீர்த்துறதுக்காக இது கம்பெனியில் பண்ணிகிட்ருக்க. அது என்னமோ சக்ஸஸ் ஆகுது, அதை வந்து பெரிய ஒரு இதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி வந்து நாங்கள் இது பண்ணி சொல்லிகிட்ருக்கா. யுங்கி, உன் வேலையை மட்டும் பாரு யுங்கி, சும்மா வந்து எதுங்க எல்லாத்தையும் கிளறிட்டுருக்காது யுங்கி, ஜஸ்ட் டூ யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அங்கேருந்து ஒரு பர்சன் வந்துட்டு ஜங்குக், சிஓ மேம் வந்துட்டாங்க, உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்ல. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சிஓ மேமை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஸோ மேம் மை கம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உள்ளே போக எஸ் கம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த பர்சன் அவரை ஜங்குக்கை பார்த்துட்டு, ஹே ஜங்குக், நீ என்ன பண்ணுறீங்க? நீ நினச்ச இந்நேரம் நீ கல்யாணம்லாம் பண்ணி சந்தோஷமாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருப்பேன்னு நினச்சா நீ என்ன பண்ணுறீங்க? ஜங்குக், சொல்ல மறந்துட்டேன், நைஸ் டு மீட்டிங் யூ. உன்னை நான் வந்து அன்றைக்கே வந்து மீட் பண்ணணும்னு நினச்சேன், பட் என்னால் முடியல, எப்படியோ மீட் பண்ணிட்டேன். ஆமாம், நீ மட்டும்தான் இருக்கியா இல்லை டயாங் இருக்கியா? இருக்காங்களா? மேம் இல்லை மேம்,
நான் மட்டும்தான். என்ன ஜங்குக் மேம்னு கூப்பிட்ற? ஜஸ்ட் கால் மீ ஜாரா. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை மேம். ஜங்குக் நான் சொல்ல வந்துட்டேன். இதுதான் என்னோடய ஒய்ஃப் லாரா. ஓ ஓ ஓகே மேம். ஓகே மேம். ஜங்குக் என்ன ஆச்சு மேம்? அப்போது தயம். ஆமாம் ஜங்குக், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்ட்டு இருந்தேன். ஆமாம், எங்கே தயம்? தயம் அவன் கூட வந்திருக்காரா? எங்கே? நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு தெரியுமா? லாஸ்ட்டாக மீட் பண்ணதோடு சரி. உண்மையே சொல்லணுன்னா அவருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ஆனால் நான் தேங்க்யூ கூட சொல்லாமல் அன்றைக்கி அவசரமாக கிளம்பி வந்துட்டேன். என்னமோ இப்போது அவர் வந்தார்னா, சப்போஸ் உன் கூட இருந்தார்னா, அவர் வந்தார்னா நான் தேங்க்யூ சொன்னேன்னு மட்டும் சொல்லு சரியா? அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. எதுக்கு மேம் தேங்க்யூ? எதுக்கு தேங்க்யூவா? அது உனக்கு தெரியாதா ஜங்குக்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்ல ஜங்குக் ரொம்ப அழுறாரு. ஸோ இன்ஃபேக்ட் ரொம்ப பயங்கரமாக அழுறாரு. அதை பார்த்துட்டு ஜாரா தான், ஏய் ஜங்குக் என்னடா என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுற? நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டேன். நான் 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 அந்த வரேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோ வேகமாக ஓடுறாரு. ஸோ அவர் ஓடுறத பார்த்துட்டு பின்னாடியே இவங்கியும் ஓடுறாரு. ஏய் ஜங்குக் என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? இப்போ ஏன்டா இப்படி அழுதுட்டு ஓடுறேன்? இவங்கி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இவங்கி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இவங்கி. நான் தயவங்க வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இவங்கி. அவன் செய்யாத ஒரு தப்புக்கு நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இவங்கி. அவன் செய்யாத ஒரு தப்புக்கு இவ்வளோ தூரம் அவனை வெறுத்து அவனுக்கு நானே தண்டனை கொடுத்துட்டேன் இவங்கி. அவன் செய்யாத தப்புக்கு எனக்கு அவனை பார்க்கணும் இவங்கி. ப்ளீஸ் இவங்கி அவன்கிட்ட போகணும் இவங்கி. ப்ளீஸ் இவங்கி என்னை அவன்கிட்ட கூட்டிகிட்டு போ ப்ளீஸ் இவங்கி. சரிடா சரி காம்டான் ஆகு. இப்போ என்ன உனக்கு தயங்க பார்க்கணும் அவ்வளோதானே? சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போகலாம் வா. இப்போ கூட நம்ம நாளைக்கு கூட கிளம்பலாம் வா. நான் நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணுறேன், கிளம்பலாம் சரியா? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை ஓகேவா? காம்டானாக இரு அப்படின்னு சொல்லி யோங்கி அவ்வளோ அழகாக வந்து ஜங்குக்கு வந்து பேம்பர் பண்ணுறாரு. சாரி தயம், நீ பண்ணாத ஒரு தப்புக்கு நான் உன்னை வெறுத்துட்டு இருந்திருக்கேன். ஐ ஹேட் யூ பை மை மிஸ்டேக். நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை நான் வெறுத்துட்டு இருந்திருக்கேன் தயம். சாரிடா. நான் நீ செய்யாத ஒரு தப்புக்கு உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சாரிடா தயம், என்னை மன்னிச்சிருவேல்ல. உண்மையிலே நீ என்னை மன்னிச்சிருவேல்ல. எனக்கு தெரியலண்ணா, கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு வந்து. இப்போ நீ என்னை மறந்துட்டு வேற ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பியா? என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் நான் நீ செய்யாத ஒரு தப்புக்கு நான் உன்னை தண்டிச்சிட்டேன்டா. சாரிடா. ஐ ஹேட் யூ பை மை மிஸ்டேக். சாரிடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அவர் அழுறாரு. அப்போ இவங்க தான், ஏன்டா இப்படி அழுற? என்ன தாண்டா ஆச்சு? இவங்கி உனக்கு தெரியாது இவங்கி, நான் தயங்க தப்பாக நினச்சிட்டேன் இவங்கி. அவன் செய்யாத ஒரு தப்புக்கு அவனை நான் பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு என்ன? சரிடா, ஒன்றும் இல்லை சரியா? இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. இன்னும் ஒரு 2 டேஸில் எப்படினாலும் ரீச் பண்ணிடுவோம். ஸோ ஒன்றும் இல்லை ஓகே. இன்னும் இங்கேருந்து ஒரு 1 டே ட்ராவல் ஓகே தானே? அப்புறம் அங்கேருந்து ஒரு இது எப்படினாலும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே நம்ம அங்கே ரீச் ஆகிடுவோம் சரியா? நம்ம போய் என்ன இருந்தாலும் பேசிக்கலாம் சரியா? அல்லாதடா. சரி தானே? நல்ல சரி ஓகே. ஏதோ ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு, எல்லாம் போகட்டும், போய் பேசி தீர்த்துக்கலாம் சரியா? அல்லாத எப்படி இவங்க எல்லாமே இருக்க சொல்கிறேன். 5 வருஷம் இவங்கி, 5 வருஷம் அவன் செய்யாத தப்புக்கு இதை தான் செஞ்சான்னு சொல்லி நான் அவன்கிட்ட
சொல்லக்கூட நான் போய் அவன்கிட்ட வெறும் பிரேக்கப் மட்டும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவன் இவங்க என்ன பண்ண சொல்கிறேன், நான் பண்ணது தப்பு தான். ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரில இவங்க. எனக்கு அவன் வேணும் இவங்க, எனக்கு என் அவங்க வேணும் இவங்க அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. சரி ஜாக்கு, சரி ஓகே, எதாக இருந்தாலும் போய் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவ்வளோ அழகாக வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஸோ அங்கே பேசஞ்சர் எல்லோரும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, ட்ரெயின் டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ ஹாப்பி ஜர்னி பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ ஓகே, ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஏரோஸ்டர் சொல்லிவிட்டு எல்லோரும் அவங்கவுங்க இதெல்லாம் சீட் பெல்ட் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களோட சீட்டில் வந்து உட்காந்து அவங்களும் சீட் பெல்ட்லாம் போட்டு டேக் ஆஃப்காக ஃப்ளைட் ரெடி ஆகிட்டுருக்கு. ஜங்குக் அப்படியே அந்த பிளெயினோட விண்டோ வழியாக அப்படியே அதை க்ளவுட்ஸ் அது மூவ் ஆகிறது எல்லாமே பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டே ஒரு விஷயத்த அவர் அப்படியே நினச்சி பார்க்குறாரு. ஜங்குக்கு வந்து 20th பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தயாங் வந்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பார் ஃபேமிலியோட. அதாவது ஜங்குக் ஃபேமிலியும் தயாங் ஃபேமிலி, ஜிமன் ஃபேமிலி, யூங்கி ஃபேமிலி இவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்பா அம்மாலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் கூட. ஸோ ஜங்குக்கோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்து வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஜங்குக் தான், தயாங் என்ன ஜங்குக்கா என்ன தயாங்கையும் எனக்கு கிஃப்ட் எங்க, உனக்கு கிஃப்ட் தான் தரணுமா? ஏன் கிஃப்ட்டு தந்தால் தான் வந்து இந்த பர்த்டே பார்ட்டியெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணணுமா இல்லை வரணுமா? ஐயோ ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் எப்பயுமே எனக்கு கிஃப்ட் கொடுப்பீங்க, அதனால தான் கேட்டேன். பரவாயில்ல, நீங்கள் கிஃப்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டீங்கல்ல அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக வந்து தயாங் ஆக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஜங்குக் வந்து 20னா தயாங்க்கு வந்து ஒரு 23. ஜங்குக்கோட ஒரு 2 years வந்து பெரியவங்க. ஜிமனுக்கு வந்து தயாங் ஏஜ் தான். அதே மாதிரி யூங்கியும் வந்து தயாங் ஏஜ் தான். பட் சின்ன பையனா வந்து இவர் மட்டும்தான், ஜங்குக் மட்டும்தாங்க இதில். ஸோ ஐயோ ஜங்குக்கா, என்னோடய குக்கி சொல்லத்துக்கு நான் எப்படி வந்து கிஃப்ட் இல்லாமல் வந்திருப்பேன். ஸோ கிஃப்ட் இருக்குது ஓகேவா, நீ முதல்ல கேக் வெட்டு, அப்போ நான் வந்து உனக்கான ப்ரெசன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிவிட ஓகே ஐயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து அவங்க எல்லாத்துட்டையும் பேசிட்டு அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜிமன் தான், இவா போதுண்டா, முடியலடா, ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க, லவ் பண்ணுறேன்னு தெரியுது, போய் அவன்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, சும்மா இங்கேருந்து சைட் அடிச்சுட்டு எங்கே உசரா வாங்கிட்டுருக்க, போய் சொல்லியும் தொலைய மாட்டேங்கிற. டே ஜமன், உனக்கே தெரியுதுலாம், அவன் ஐயோங்கன்னு என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நான் எப்படா லவ் யூ சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது, பார்க்கலாம். அவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அவனை நான் எப்படியும் ஜங்குக்கு வந்து சொல்லுவான். அப்போ நான் பார்த்துக்குறேன். இன்னும் குழந்தடா அது பாரு, இன்னும் குழந்தை தான் அது கொஞ்சம் பெருசாகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டைம் சொல்லிட்டேன். ஆமாம் 20 வயசு ஆச்சு, இப்போயும் அவன் குழந்தைனே நீயும் சொல்லிட்டுரு, என்னமோ பண்ணு, இவங்கி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் யூங்கியை கூட்டிகிட்டு அவர் அந்த பக்கமாக போயிடுறாரு. ஸோ ஜங்குக்கும் கேக் வெட்டி செலிப்ரேட்லாம் பண்ணிவிட்டு, ஐயோ நானா கேக் வெட்டினா கிஃப்ட்டு தரேன், நீங்களே எங்கே கிஃப்ட், சரி குக்கி தரேன், குக்கி ஏன் இப்படி இது பண்ணுற, தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் அவரோட கிஃப்டை வந்து கொடுக்குறாரு. வாவ், உங்களோட ஃபேவரட் பிராண்டோட இதுவா? ஆமாம், இது என்னோடய ஃபேவரட் பிராண்டோட ட்ரெஸ் தான், போட்டுப்பார் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஐயா இங்கே இருங்க, நான் போட்டுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ட்ரெஸ் தான் பை பண்ணி கொடுத்துருப்பாரு. ட்ரெஸ், அவரோட ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து வாங்கியிருப்பார். ஸோ அது எல்லாமே வந்து ஜங்குக்கு வந்து குடுகுடோன்னு ஓடி போய் அவர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் போட்டு நடந்து வருவார் பாருங்க, பா அப்படின்னு சொல்லி தயாங் வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருப்பார். அப்போது ஜிமன் தான், ஐயோ டே ஏன்டா அப்படி வாயை பொழந்து பார்த்துட்ருக்க,
மூடுடா, கொசு கிசு உள்ளே போயிட போகுது. ஆல்ரெடி 4 கொசு 2 உள்ளே போயிட்டு வெள்ளம் வந்துடுச்சு. நீ மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகாக இது பண்ண. டேய், அது ஜங்குக்காடா, பார்க்க எப்படி இருக்கான்னு தெரியுமா? வம்சம் நீயோ, தேனிலா அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ, பூக்களின் வாசம் நீயோ, பூங்குயில் பாஷை நீயோ, சூரியன் போனதும் அங்கே வருவதும் நீயோ. சரிடா, அது ஜங்குக் தான், அப்படிலாம் பார்க்காத சரியா, பாரு கிட்ட வரான் அப்படின்னு சொன்னேன்னு டாங்க வந்து நார்மலாக இது பண்ணிவிட்டு, செம்ம அழகாக இருக்குது ஜங்குக்கா, நல்லா இருக்கு உனக்கு. ஐயா, நீங்கள் செலக்ட் பண்ணாதயா, அப்புறம் எப்படி எனக்கு நல்லா இல்லாமல் இருக்கும். தேங்க்யூ ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ஹக் பண்ணி அப்படின்னு சொல்லி சீக்கில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு தேங்க்யூ ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவங்க அம்மா அப்பா கிட்ட இல்லாமல் எப்படி இருக்குன்னு வந்து அவர் ட்ரெஸ்ஸஸ்லாம் காமிச்சிட்ருக்க. தயங்க அதே இடத்துல இப்படி ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. அப்போது ஜிமினும் யுங்கின்னா, ஒய் டேய் தயங்கு அப்போ யுங்கி, அவன் அவுட்டு ஜிமின்னு, இனிமேட்டுலாம் அவன் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவனை அப்படியே வா தூக்கிட்டு போய் ஓரமாக நம்ம உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அவனை ஓரமாக கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. தயங்கோட அப்பா அம்மா, ஜங்குக்கோட அப்பா அம்மா, யுங்கியோட அம்மா அப்பா, ஜிமினோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. யுங்கி அண்ட் ஜிமினோட அப்பா அம்மா வந்து, ஸோ கைஸ், நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். எங்களோட பிஸ்னஸை அடுத்து வந்து நடத்துகிறது வந்து தயாங், ஜிமின் அண்ட் யுங்கி தான். ஜங்குக் வந்து ஒன்றும் ஸ்டடீஸ் அவன் முடிக்காதனால, அவன் ஸ்டடீஸ் முடித்தோன்னே அவன் பிஸ்னஸ் பார்ப்பான். இப்போதைக்கு அவங்க எல்லோரும் ஸ்டடீஸ் முடித்தனால அவங்க வந்து சிஓஸாக வந்து கம்பெனியில் வந்து நாளையிலேருந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கூடிய சீக்கிரமாக வந்து ஜிமினுக்கும் யுங்கிக்கும் என்கேஜ்மெண்ட்டு நடக்கும். பிகாஸ் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரமாக ஜிமின் அண்ட் யுங்கியோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் எல்லோரும் மீட் பண்ணுவோம். அண்ட் சூன் மேரேஜுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறோம். அண்டு தயம் இப்போதைக்கு சிங்கிள் தான். மேபி யாருக்காச்சும் விருப்பம் இருந்தால் அப்ரோச் பண்ணலாம். அப்போ தயங்க அப்படியே அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு, நான் இப்போ உங்களை கேட்டேனா அப்படின்னு சொல்ல, அப்போ வந்து அதெல்லாம் இல்லைடா, சும்மா சொல்கிறேன் அவ்வளோதான், எனக்கு இப்போதைக்கு மேரேஜிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ ஜங்குக், அப்போ எனக்கு பிடிக்காதா உங்களுக்கு, நான் கூட நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சேன், அப்போ உங்களுக்கு என்னை பிடிக்காதா, அப்போ உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அப்போது நான் வந்தால் உங்களை அப்ரோச் பண்ணி நான் எப்படி உங்களை நான் மேரேஜ் பண்ண போகிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமே, ஐ லவ் யூ டயாங்கயா, எனக்குலாம் நீங்கள் பண்ணுறீங்க, அப்போ மேரேஜ் பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போகிற தயாங்கே பார்த்துட்டு ஜங்குக் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. தயாங், ஜிமின் அண்ட் யுங்கி அவங்க எல்லாருமே வந்து 3 பேருமே வந்து சிஓ பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கம்பெனியில். ஸோ சிஓவாக வந்து ஜாயின் பண்ணி அவங்க வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக் வந்து காலேஜ் வந்து படிச்சிட்ருக்காரு. ஸோ காலேஜில் ஜங்குக்கை வந்து ஒரு பர்சன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். இங்கே பாரு ஜங்குக், நான் உன்னைய லவ் பண்ணுறேன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன்ல, உனக்கு புரியுதா, இங்கே பாருங்கள் சீனியர், நான் உங்களை லவ் பண்ணலை, நான் ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன் சீனியர், அந்த பர்சனை தான் நான் லவ் பண்ணுறேன், நான் உங்களை லவ் பண்ணல சீனியர், புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு புரியுதா, நான் உங்களை லவ் பண்ணலை. இங்கே பாரு, நீ என்னை லவ் பண்ணுன்னா நான் கேட்கல, நான் உன்னைய லவ் பண்ணுறேன், ஓகேவா, உனக்கு லவ் தான் அப்படின்னா அப்போல்லாம் இல்லைல்ல, எனக்கு அட்லீஸ்ட் நான் உன் கூட 1 night stand ஆச்சு இருக்கணும். ஸோ எனக்கு தெரியாது, நீ ஓகே சொல்கிற
அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கு வந்து பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாரு பயந்து போய். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து, இல்லை சீனியர், நீங்கள் ரொம்ப தப்பு பேசுகிறீங்க, நான் அப்படிலாம் கிடையாது சீனியர், நீங்கள் ரொம்ப ரொம்ப தப்பாக நடந்துக்கிறீங்க, நான் அப்படிப்பட்ட பர்சன் கிடையாது சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவள் ஸ்ட்ரகிள் பண்ண அங்கே டேய் பிரின்சிபல் வராங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ், இங்கே பாரு அவர் வர்றாருன்னு சொல்லி தான் நீ தப்பிச்ச, அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு ஜங்குக்கை விட்டுட்டு போகிறான். அப்போ ஜங்குக் ரொம்ப அழுதுகிட்டே வந்து அதே கிரவுண்டில் உட்காந்து ரொம்ப பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. எப்பயுமே வந்து ஜங்குக்கை பிக்கப் பண்ண தயாங் தான் வருவார். ஸோ காலேஜில் விடுறதுக்கும் பிக்கப் பண்ணுறதுக்கும் தயாங் தான் வருவார். அதாவது ஜங்குக் வீடு, தயாங் வீடு, ஜிமின் வீடு, யூங்கி வீடு வந்து 4 பேர்த்தோட வீடும் வந்து பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ தயாங் வந்து காலையில் போகும்போது ஜங்குக்கை வந்து காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணுறது எல்லாமே வந்து தயாங் தான். ஸோ தயாங் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hour லேட்டாக தான் வருவார். அந்த 1/2 an hour வந்து ஜங்குக் அதே கிரவுண்டில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருப்பார். ஸோ தயாங் வந்து ஜங்குக்கு எப்பயுமே வந்து கேட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருப்பாரு. இல்லைன்னா கேட்டுக்கு அதாவது காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காஃபி ஷாப் இருக்கும். அந்த காஃபி ஷாப்பில் தான் எப்பயுமே வெயிட் பண்ணுவார். ஸோ அந்த காஃபி ஷாப்பில் போய் பார்க்குறாரு. ஸோ அந்த காஃபி ஷாப்பில் யாருமே இல்லை. அந்த காஃபி ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணுற பர்சன், அதாவது அந்த காஃபி ஷாப்போட ஓனர் ஜின்னயாங் அப்படின்னு சொல்லி கூப்பிட, சொல்லு தயாங், ஜங்குக்கு வந்தானா? இல்லை தயாங், அவன் இன்றைக்கி வரவே இல்லை, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், வரவே இல்லை. சரி அயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே காலேஜுக்கு போகிறாரு. அப்போ காலேஜில் போகும்போதே வந்து அங்கே ஓபி இருக்கார். ஸோ ஓபி வந்து பிடி சார், அதாவது இந்த கோச், அதாவது இந்த ஃபுட்பால் கோச், அந்த மாதிரி ஒரு கோச். ஓபி ஓபி அப்படின்னு சொல்லி கூப்பிட, சொல்லு தயாங், என்னடா இங்கே வந்திருக்க? இல்லை ஜங்குக்கா தெரிலடா, அவன் ஆனால் இன்னும் போகலடா, எனக்கு அது மட்டும் தெரியும். ஏன்னா போயிருந்தானா என்கிட்ட எப்படியும் பேசிட்டு தான் போயிருப்பான், நான் ஜின்னயாங் கஃபேலுக்கு தான் போனேன்னு சொல்லிட்டு போவான், அவன் இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு முன்னாடி நடந்து போகும்போது அங்கே ஆரம் வராரு. ஆரம் வந்து அந்த காலேஜோட பிரின்சிபல். ஸோ ஆரம் வந்துட்டு, குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்ல, குட் ஆஃப்டர்நூன் சார். டேய் இது குட் ஈவினிங்டா. சரி ஆரம்பு, ஏன்டா இப்படி பண்ணுற? ஆமாண்டா, நம்மெல்லாம் ஒன்றா படித்தோம், நீ என்னடானா பிஸ்னஸ்ஸு, ஒருத்தன் என்னடானா கெஃபே வச்சுருக்கான், ஒருத்தன் என்னடானா கோச்சாக இருக்கான், நான் பேர் இவ்வளோ பெரிய காலேஜில் இத்தனை பிஞ்சுங்களெல்லாம் நான் சமாளிச்சுட்டு பிரின்சிபலாக உட்காந்துருக்கேன். எல்லாம் என் நேரம், நான் மச்சான் பண்ணுறது, எல்லோரும் ஒன்றை மாதிரி ஆயிட முடியுமா? சரி என்னாச்சு? ஏன்? இல்லைடா ஜங்குக்கு ஒன்றும் வரல. ஜங்குக்கா? ஆமாம் ஜங்குக்கு நான் கிரவுண்டில் பார்த்தேன் பாரு அப்படின்னு சொல்ல, என்னது கிரவுண்டில் பார்த்தியா? ஏன்? இல்லைடா அவன் கிரவுண்டில் உட்காந்துட்டு இருந்தான், சரி உனக்காக தான் வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சரி எங்கே இருக்கான்? அதுவும் அந்த பக்கம் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் வந்து ஜங்குக்கு இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. ஸோ போய், டேய் ஜங்குக் என்னடா இங்கே வந்து உட்காந்துட்ருக்க? எப்பயுமே கேட்டுக்கிட்டே தான் வெயிட் பண்ணுவேன், இல்லைன்னா ஜின்னயாங் கஃபேல தானடா வெயிட் பண்ணுவேன், இப்போ என்னடா இங்கே வந்து உட்காந்துட்ருக்க? அப்போ வந்து ஜயாங் வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் கை வச்சு கேட்டுட்ருக்க. ஜங்குக் திரும்பி தயாங்கை பார்த்துட்டு அயாங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அழுத ஆரம்பிக்கிறாரு. அயாங் அயாங் அயாங், ஏண்டா குக்கி இங்கே பாருடா, என் குக்கி செல்லாம்ல, குக்கி செல்லாம் என்னாச்சுடா? என் மொசக்குட்டி, பன்னிக்குட்டி, என்னம்மா ஆச்சு? என்னாச்சு சொல்லு, அயாங்கிட்ட சொல்லு, அயாங் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், சொல்ல செல்லம், என்ன செல்லம் ஆச்சு? அயாங் அது அது
வந்து அது வந்து சரி 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 ஒன்றும் இல்லை சரியா, ஐயாங்க உன் கூட தான் இருக்கேன் ஓகேவா, சரி வா நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ அழகாக வந்து ஜங்குக்கை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் ஒரு பீச்சுக்கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணி பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி அழுற அப்படின்னு சொல்ல, திரும்பி ஜங்குக்கு ஓடி போய் வந்துட்டு அவங்க ஹக் பண்ணிவிட்டு, அதாவது உட்காந்துட்டே அவரை ஹக் பண்ணிவிட்டு, ஐயோ அது அது வந்து காலேஜில் ஒரு சீனியர் இருக்காரு ஐயோ, அவர் என்கிட்ட ரொம்ப ரொம்ப தப்பு தப்பு பேசுகிறாரு, பிஹேவ் பண்ணுறாரு ஐயோ. சரி அதை கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே, ஆரம்பிட்ட சொல்ல வேண்டியது தானே. இல்லை சொல்லலாம்னு 2 வாட்டி ட்ரை பண்ணும்போது கம்ப்ளைண்ட் கொடுத்தாயும், ஆனால் அதுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் வார்னிங் கொடுத்தாரு. ஆனால் அப்போ நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு தெரிஞ்சு ஒன்றும் டார்ச்சர் பண்ணுறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுறாரு. சரிடா சரி ஒன்றும் இல்லை சரியா, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லைடா, என் குக்கிச்செல்லாம் ஸ்ட்ராங் தானே, என்னோடய பன்னி செல்லம் ஸ்ட்ராங் தானே, என் பன்னி எப்பயுமே டபுள் பண்ணி தானே, இதுக்கெல்லாமா போய் அழுவ, ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு, சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு எல்லாம் சரி 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 கொஞ்ச நேரம் நம்ம இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் கம்ஃபர்ட் பண்ணுறதுலேயும் வந்து ஜங்குக் தூங்கிடுவார். ஸோ தூங்கினதை பார்த்தோன்னே ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கு அலங்காமல் குலுங்காமல் அப்படியே வந்து அவர் தூக்கிட்டு போய் அப்படியே வந்து காரில் பேக் சீட்டில் படுக்க வச்சுட்டு அவர் காரை பொறுமையாக ட்ரைவ் பண்ணி போயிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு, ஆனால் ஜெய்கையோட அம்மா வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. தையம் என்ன தையம் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, ஒன்றும் இல்லை ஆண்டி, அது ஒரு ஆஃபீஸில் இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துருச்சு, அதனால் ஜங்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் ஆஃபீஸ்க்கு. ஸோ அவன் தூங்கிட்டான் ஆண்டி, நான் அப்படியே அவரை தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ அழகாக பொறுமையாக வந்து தூக்கிட்டு வந்து அவர் ஜங்குக்கோட பெட்டில் படுக்க வச்சு ஜங்குக்கு போட்டிருக்க ஷூ சாக்ஸ் அப்புறம் அவர் வியர் பண்ணியிருக்க ஜர்க்கின் அப்புறம் அவரோட நெக்லஸ் அது எல்லாருமே அவுத்துட்டு அவருக்கு அழகாக பிளாங்கெட்லாம் போட்டு கொடுத்துட்டு ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லைடா, உன்னோட தயங்காயம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் சரியா, என் சமத்து பையனா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோரில் அப்படியே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ தயம் போயிட்டு அப்படியே வந்து அந்த அந்த சீனியரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ண சொல்லுவார். ஸோ ஜிமனும் வந்து அவன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்துருவாரு. ஸோ இப்படி வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் நான் காலேஜ்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருப்பாரு. அப்போ அவன் வந்துட்டு, குக்கி என்னம்மாச்சு, ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க, நான் காலேஜுக்கெலாம் போகல, இங்கே பாரு வா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து தயாங் வந்து கூட்டிகிட்டு போக ஜங்குக்கும் அமைதியாக போயிடுறாரு. ஸோ காலேஜும் போயிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லிவிட ஜங்குக்கும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ஸோ அவர் போகும்போதே பயத்திலே தான் போவார். பட் ஆனால் சென் எதிரில் வந்தாலும் சென் வந்து ஜங்குக்கை பார்க்காத மாதிரி போயிடுறாரு. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, என்ன வந்து வராமல் போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அப்படியே தான் வந்து டேஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு வந்து புரியவே இல்லை, எப்பயுமே என்கிட்ட வந்து இது பண்ணிகிட்ருக்க சீனியர் என்ன என்கிட்ட எதுவுமே இது பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஜங்குக் வந்து அந்த ஷென்னோட ஃப்ரெண்டை வந்து பார்ப்பாரு. அப்போ பார்த்துட்டு அப்போ அந்த பையன் வந்து ஜங்குக்கை பார்த்தோன்னே திருச்சடிச்சு ஓட பார்ப்போம். அது ஜங்கு ஒரு நிமிஷம் இருங்குறேன் அப்படின்னு சொல்ல, ஏன் என்னை பார்த்தாலே எல்லாரும் பயந்து ஓடுறீங்க, நீங்களும் சரி உங்கள் எல்லாருமே உங்கள் கேங்கையும் சரி, என்னை பார்த்தா ஏன் அப்படி ஓடுறீங்க, என்ன தான் ஆச்சு, அப்பா சாமி யார் பாவம் ஐயாங்க, நான் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, நான் உன்னை ரேக் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே ரூமுக்கு போயிட்டோம், அந்த ரூமை தேடி வந்து அடி வெளுத்துட்டார் தெரியுமா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஜங்குக்கு நீங்கள் எல்லோரும் இது பண்ணியிருப்பீங்க, என் குக்கியை எப்படா அவனுக்கு அப்படிலாம் பேச வந்துச்சுன்னு சொல்லி அடி வெளுத்துட்டாரு. ஒரு அடி கூட மேலே விழவே இல்லை, எல்லாமே உள்காயம் தெரியுமா, அதுக்கெல்லாம் நாங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி எங்களையும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டாரு.
மொத்தமாக உள்காயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அப்போலேருந்து உன் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு வான் வேற பண்ணிட்டு வந்தார். அதனால் போதும்பா அப்படிங்களாம் அடி வாங்குற அளவுக்குலாம் தெம்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவன் பின்னாடி வரதே இல்லை, உன்னை பார்த்தாலே இப்படி தெரிச்சு ஓடுறோம் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு வந்து ஸ்மைல் வருது. அப்போது தயங்க பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் வருது. அப்போ ஈவினிங் வந்து தயங்க வந்தோம் ஐயோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணி ஐயோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சிக்ஸ்ல கிஸ் பண்ணேன். டேய் எதுக்குடா, எல்லாரும் நம்மளை தாண்டா பார்க்குறாங்க, பார்த்துட்டு போட்டோம், நான் ஏன் அயாவுக்கு வந்து கிஸ் பண்ணுறேன், யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து ஜங்குக்கு ஒன்றே எதுவும் சொல்ல மாட்டாங்க ஜங்குக்கு, இந்த காலேஜையே தப்பாக பேசுவாங்க ஜங்குக்கு அப்படின்னு சொல்ல அப்போயே ஜங்குக்கு வந்து அகெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு சார் சாரி சார் அப்படின்னு சொல்ல டேய் எங்கேருந்துடா இந்த இதை பிடிச்ச, ஐயோ போ போ கூட்டு போ அப்படின்னு சொன்ன. டேய் போட, என்னம்மா அந்த காஃபி ஷாப்புக்கு தானே போகிற, என்னமோ என்னையே சொல்கிறான் போடா டேய் போ அப்படின்னு சொல்லிட்டு டேய் ஊரில் மொத்தமும் பேசிகிட்டு இருக்காங்க பிரின்சிபலு காஃபி ஷாப் ஓனரை வச்சுருக்காங்கன்ட்டு. டேய் அது என் பொண்டாட்டி இல்லை, அப்புறம் என்ன, அது உன் பொண்டாட்டின்னு ஊரில் சொன்னால் தானே தெரியும், நீ சீக்கிரட்டாக வச்சுருந்தானா அது எப்படி, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்தத்துக்கும் டவுட் இருக்குது, எங்கள் பிரின்சிபல் சார் ஒன்றா வந்து இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற ஜின் கேஃபேக்கு போயிடுறாரு, என்ன தான் சங்கதின்னு தெரியல, அவன் ஜின் ஆனால் உண்மையே சொல்லக்கூடாது, ஜின் சார் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமன்ஸு போய் கேளு போ, அதனால் ஒரு முறையதே அதை சொல்கிறதுக்கு வழியை பாரு, இல்லைன்னா உன் பொண்டாட்டியை எவனாச்சும் கொத்திட்டு போயிடுவான், டே போடா வாயை கழுவிடா போடா அப்படின்னு சொல்லி டே ஜங்குக்கு முதல்ல என்னை கூட்டுப்படா அப்படின்னு சொல்லி வந்து திட்டி அனுப்ப ஐயா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி தயாங் வந்து ஜங்குக்கு கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இப்படியே தான் வந்து டேஸஸ் எல்லாமே போயிருக்கும். ஸோ ஜங்குக்கும் வந்து காலேஜெலாம் முடிச்சுட்டு அவர் வந்து கம்பெனியை வந்து நடத்துவார். அதாவது இப்போ வந்து ஜங்குக்கோட கம்பெனியும் தயாங்கோட கம்பெனியும் கொலாபரேஷன் ஆகிருக்கும். ஏன்னா ஜங்குக்கு இப்போ தான் வந்து ஸ்டடீஸை முடிச்சுட்டு அவர் உடனே பிஸ்னஸ் பார்க்குறனால அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அப்படின்னால தயாங் தான் வந்து ஜங்குக்கோட கம்பெனியை சேர்த்து ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பாரு. வந்து அவரோட ஃபைலை வந்து நிற்க வச்சுட்டு சீக்ஸ்லேயும் கையை கொடுத்துட்டு ஃபைலை செக் பண்ணுற மாதிரி அவர் உட்காந்து செக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து ஒரு பர்சன் வந்து உள்ளே வந்து அப்படி என்ன தாண்டா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ செக் பண்ணால் அவர் ஃபைலை பார்க்கவே இல்லை, அவரோட கண்ணை வேற எங்கேயோ பார்க்குறத பார்த்துட்டு இவன் எங்கே பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ஆப்போசிட்டில் தயாங்கோட கேபின் இருக்குது. ஸோ இவர் 2 பக்கம் சீக்ஸில் கையை கொடுத்துட்டு தயாங்க வந்து வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கிட்டேருந்து ஒரு அசைவங்குள்ள கண்ணை விட சிமெண்டாத அளவுக்கு வந்து அவர் பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஒரு வாய்ஸ், டேய் அவனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தாரா, இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அவனையும் காணும் ஒன்னையும் காணும், நான் வந்தால் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை யுங்கி, நான் வந்து குப்பலான்னு வந்தேன், வந்து பார்த்தா ஒருத்தர் பயங்கரமாக ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாரா, அதான் அவர் வேலை எப்போ முடிப்பாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜங்குக் அப்படி என்னடா பார்த்துட்ருக்க, அந்த ஃபைல் என்ன அவ்வளோ கஷ்டமாவா இருக்குது, அவர் ஃபைலையா பார்த்தாரு அப்படின்னு சொல்ல ஜிம்மினயம் என்ன ஜிம்மினயம், நீ பார்த்தது எல்லாத்தையும் பார்த்துட்டேன், என்ன ஜிம்மினயம், யுங்கி இவனை அப்படியே தூக்கிட்டு வா, இவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் முன்னாடி போக, டேய் என்னடா பண்ணி வச்ச, ஐயோ அது ஒன்றும் இல்லையோ, அவர் என்னமோ சொல்லிட்டு போகிறாரு, சரி வா என்னமோ பெரிய இது மாதிரி போகிறான், வா போவோம் பின்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து ஆஃபீஸோட கேன்டீனில் உட்காந்து இந்த ஜிம்மன் வந்து ஜங்குக்கே குறுன்னு பார்த்துட்ருக்காரு. அப்போ யுங்கி, டேய் ஏன்டா அவனை அப்படி பார்த்துட்ருக்க, என்னடா இங்கே பேர் ஜங்குக்கே, ஒழுங்கு மரியாதை இப்போ நீயா உண்மையை சொல்கிறியா இல்லை நானா உண்மையாக கறக்கவா, ஐயோ அது ஒன்றும் இல்லை, எனக்கு
தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அவரை லவ் பண்ணுறேன் ஐயா. அது அவர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஐயா. எனக்கு அவர் பிடிச்சிருக்கு. நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஆஹா பிடிச்சிருக்கா, லவ் பண்ணுறியா, சரி எப்போ அவர்கிட்ட சொல்லுவேன்? எனக்கு தெரியல. எனக்கு அவர்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. அவருக்கு இந்த லவ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையானே தெரியல. நான் அவர் சரி சப்போஸ் மேரேஜ் பண்ணிப்பாருனாச்சும் இப்போ இது பண்ணலான்னு பார்த்தா, அவர் அன்றைக்கி பர்த்டே பார்ட்டியில், என்னோடய 20th பர்த்டே பார்ட்டியில் எனக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு மேரேஜ் மேலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார் தெரியுமா. நான் எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணி நான் மேரேஜ் பண்ண போகிறேன்னே தெரியல. டே 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 டேய் இப்போ என்ன நீ சொல்ல வர? அவனை நீ லவ் பண்ணுறியா? ஆமாம் ஐயா, நான் அவரை லவ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் அவரை வந்து என்னோடய 15 இயர்ஸ்லேருந்து, எனக்கு 15 இயர்ஸ் இருக்கும் போதுலேருந்து அவரை லவ் பண்ணுறேன். இன்னும் ஐ லவ் யூ ஐயா. டே கேட்டுக்கூடா, உன்னைய 15வது வயசுலேருந்து லவ் பண்ணுறானாண்டா. கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. நீயும் சொல்ல மாட்ட, இவனாச்சும் சொல்லுவான்னு பார்த்தா இவனும் சொல்ல மாட்டான். இவங்கி வா, இவங்கி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் இவங்கியும் கிளம்பிடுறாங்க. பிகாஸ் பின்னாடி வந்து தவன் மொத்தமாக கேட்டுட்ருப்பார். அப்போ தவன் தான் ஜங்குக் இப்படி டேபிள் இருந்தான். அந்த டேபிள் வந்து இந்த பக்கம் உட்காந்து ஆப்போசிட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி தவன் வந்து ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்துட்டா, ஓய் குக்கி, குக்கி செல்லும், என்னை லவ் பண்ணுறியா? அது வந்து ஐயா, அது வந்து ஐயா, என்னை லவ் பண்ணுறேன் நான் கேட்டேன். ஆமாம் ஐயா, ஐ லவ் யூ ஐயா. ஐயா என்ன சிரிக்கிறீங்க? நான் லவ் யூ சொன்னால் நீங்கள் அடிப்பீங்க திட்டுவீங்கன்னு பார்த்தா சிரிக்கிறீங்க. ஐயோ என் செல்ல குக்கி, நானே உன்னை லவ் பண்ணுறேன்டா. அப்புறம் ஏன்டா உன்னை அடிக்க போகிறேன்னு திட்ட போகிறேன்? நானே உங்ககிட்ட இப்போ எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது? நீ சின்ன பிள்ளைன்னு நினச்சி நான் விட்டுட்டேன்டா. ஆனால் நீ என்னைய 15வது வயசுலேருந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன்ல, ஏன்னா என்கிட்ட சொல்லவே இல்லை? எனக்கு சொல்ல பயம். ஆஹா சரி, நீங்கள் தான் லவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியது தானே. அதே பயம் தான்டா எனக்கும். என்ன என்னை விட்டு போயிடுவேன்னு ஒரு பயம், அவ்வளோதான். அதுதான். அப்புறம் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் என் கூட பேசுகிறதோ இது பண்ணுறதோ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவேன்னு பயந்தேன். அதனால தான். ஐயா அப்படிலாம் இல்லை ஐயா, ஐ லவ் யூ ஐயா, ஐ லவ் யூ டூடா குக்கி அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரப்போஸ் பண்ணேன். லவ் யூ டூ ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜெமின் இதெல்லாம் பார்த்துட்டு, இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன், அவன் பார்க்குற பார்வையே சரியில்லடா, அவனும் அவனை லவ் பண்ணுறான், நீ அவன்கிட்ட சொல்லுடான்னு கேட்டானா என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க தான், ஓய் இது நீ பற்ற வேலை தானே, எனக்கு அப்பயே தெரியும்டா, அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே நீ அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணி வர சொல்லியிருக்க தானே தயாங்க. என்ன யோகி வாயை தந்து சொல்லவே மாட்டானா, இவனும் சொல்ல மாட்டானா இவனும் சொல்ல மாட்டானா. எனக்கு ஆல்ரெடி ஒரு டவுட் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வாட்டி ஜங்குக்கோட ரூமுக்கு போயிருந்தபோது ஜங்குக்கோட டைரி ஃபுல்லாக தயங்க பற்றி தான் எழுதி வச்சுருந்தான். நான் தயங்க இப்படிலாம் லவ் பண்ணுறேன் அப்படிலாம் லவ் பண்ணுறேன்னு சொல்லி எழுதி வச்சுருந்தான். அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டான் தயங்க வந்து இவன் லவ் பண்ணுறான்னு. சரி எப்படியாச்சும் இவன் சொல்ல வைப்போன்னு பார்த்தா அவனும் சொல்லலை இவனும் சொல்லலை. சரி இப்போது எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்த்தேன். இவங்க சொல்கிற மாதிரி இல்லை, அதான் நானே ஒரு வேலை பார்த்தேன்னு சொல்லி ஒரு வேலையை பார்த்தேன். பரவாயில்ல, இப்போயாச்சும் ப்ரப்போஸ் பண்ணாங்க. சரி யோகி வா போகலாம். ஓய் என்னைக்காச்சும் லவ் யூ யோகின்னு சொல்லியிருக்கியா? மூச்சு பாப்பா சொல்லுடா, லவ் யூ யோகின்னு சொல்லியிருக்கியா? நான்லாம் சொல்ல முடியாது போ. இங்கே பாரு, கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன் யோகி. இப்போ இல்லை யோகி. புஜ்ஜு, புஜுலாக்கா, புஜுலாக்கா, மூச்சி, பன்னு மூச்சி, பன்னுக்குட்டி அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு நான் போகிற ஜமீனை வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஒய் மூச்சி, ஒய் சிம் லவ் யூடா, சிம் லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போக ஜமீன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே வந்து நடந்து போயிட்டுருக்காரு.
யோங்கி அமைதியா இரு யோங்கி, ஏய் சிம் 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 லவ் யூடா அப்படின்னு சொல்ல, யோங்கி லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூடா யோங்கி அப்படின்னு சொல்லி ஃபோர்ஹெட்லேயே வந்து கிஸ் பண்ணுறாரு. ஐ லவ் யூ டூடா அப்படின்னு சொல்லி லிப்பில் அப்படின்னு அவ்வளோ அழகாக வந்து கிஸ் பண்ணுறாரு. நிறையா தேவாங்கும் ஜங்குக்கும் நிறைய அவுட்டிங்ஸ், நிறைய டேட்டிங்ஸ், அதாவது கேண்டில் நைட் டின்னர் வீட்டுக்கும் திறந்துச்சு. வீட்லேயும் சொல்லிட்டாங்க நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. வீட்லேயும் வந்து எந்த ரிஜெக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ நிறைய வந்து சுற்றி பார்ப்பாங்க, நிறைய மூவிஸ், நிறைய டேட்ஸ், கேண்டில் லைட் டின்னர்ஸ் நிறைய பார்ப்பாங்க. அதே சமயம் பிஸ்னஸ்லேயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி 2 பேருமே பிஸ்னஸை ரொம்ப அழகாக டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே டெவலப் பண்ணிகிட்ருக்கும் போது தான் ஒரு பார்ட்னர்ஷிப்காக வந்து ஜாரா வந்திருப்பாங்க. ஸோ ஜாராவும் தயாங்கும் ஒரு மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணி அந்த பார்ட்னர்ஷிப்காக இது பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஜங்குக்கும் இருந்திருப்பார். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டியை வந்து அட்டன் பண்ணுறதுக்காக ஜங்குக், ஜேகே, ஜெமின், யோங்கி எல்லாருமே வந்திருப்பாங்க. பார்ட்டிஸும் வந்து ஸ்டார்ட் ஆகி பார்ட்டியும் போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஜங்குக் வந்து நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போயிருக்கும் போது ஒரு விஷயத்தை அவர் பார்த்துட்டு பயங்கரமாக உடஞ்சி போய் அழுதுட்டு அவர் வந்து வந்துடுவார். ஸோ வந்துட்டு 2 நாள் வந்து யாருக்கிட்டேயும் பேசவும் மாட்டார், கம்பெனிக்கும் வந்திருக்க மாட்டார். இப்படியே போயிட்டுருக்கும் போது தயாங் வந்து ஜங்குக்கை வந்து பார்த்துருப்பாரு. ஏன்னா வீட்டுக்கு வந்தாலும் தயாங்கிட்ட நான் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லியிருப்பாரு. அதனால் அவங்களும் வந்து எல்லாருமே வந்து ஜங்குக் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜங்குக் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு வரும்போது தான் வந்து தயாங் பார்த்து கேட்டிருப்பாரு, ஏன் என்னடா ஆச்சு, ஏன்டா இது பண்ணுற அப்படின்னும் போது தான் அந்த இல்லை எனக்கு செட் ஆகாது சொல்லி அந்த பிரேக்கப் பண்ணது எல்லாமே வந்து அவரை நினச்சி பார்த்துட்ருக்கும் போது, ஏய் ஜங்குக் ஜங்குக் என்ன யோங்கி வா ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ளைட்லேருந்து இறங்கி யோங்கியும் ஜங்குக்கும் போகிறாரு. ஸோ அவர் போகும்போது தான் வந்து இன்னொரு ஃப்ளைட், அதாவது ஃபாரின்லேருந்து, அதாவது யூகேலேருந்து வர ஃப்ளைட்டும் லேண்டாக இருக்கும். அதே டைமிங் தான். ஸோ யூகேலேருந்து அங்கே தயாங்கும் ஜிமினும் அவங்களும் வந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக் வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே வந்து இது பண்ணிகிட்ருக்கும் போது தயாங்கும் ஜிமினும் ஒரு காரில் ஏறி போகிறத வந்து பார்த்துருப்பாரு. பார்த்தோன்னே அந்த இவங்கி தயாங் இவங்கின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஓட ஆரம்பிச்சிருப்பார். ஓடி போய் தயாங்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடிருப்பார். ஓடினான்னு அவங்க அந்த கார் வேகமாக போயிடும். ஸோ அவர் பயங்கரமாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவார். அதே இடத்துல பயங்கரமாக மழையும் பெய்ய ஆரம்பிச்சிரும். ஸோ இது யோங்கி தான், ஏய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடியே ஓடி வந்து, டேய் ஜங்குக் என்னடா பண்ணுற, யோங்கி யோங்கி அவங்க யோங்கி அப்படின்னு சொல்லி அதே இடத்துல நீளம் போட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருப்பாரு. சரிடா, சரி இந்த மாதிரி மழைலாம் பெய்யுது, வாடா நம்ம போய் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி தான் ஜங்குக்கை வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பார். ஸோ 5 years கழித்து ஜங்குக் அவரோட வீட்டுக்கு போனாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு பல்லாருன்னு ஒரு அறை அறிஞ்சிருப்பாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்க, என்னடா கோவம் உனக்கு, அவ்வளோ வீம்பாடா உனக்கு, என்ன நடந்துச்சுன்னு மூவ் பண்ணாமல் தயாங்க பிரேக்கப் பண்ணியிருக்க, சொல்லாமல் கொல்லாமல் எங்கடா போனேன், ஏதோ யோங்கி ஏதோ ஒன்று பண்ண ஒரு உருப்படியான விஷயம் என்ன தெரியுமா, யோங்கி என்னை கூட்டிகிட்டு போனது மட்டும்தான். அது யோங்கியாக உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அவன் கூட இருக்க வச்சது மட்டும்தான். அதனால தான் நீ எங்கள் கூட பேசலை, தயாங் கூட பேசலை, யார் கூடயும் பேசலை. ஆனால் நீ நல்லா இருக்குன்றது யோங்கி மூலியமாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ இதாடா அவனுக்கு அப்படின்னு சொல்லி அப்படி விட்டு அடிக்கிறாரா. அப்போ ஜங்குக் சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க அம்மாவை அவ்வளோ ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ யோங்கி தான்,
ஆண்டி நான் ஆல்ரெடி ரொம்ப இதாக இருக்கேன் ஆண்டி, இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி இவங்கிட்ட வந்து லக்கேஜ் எல்லாமே வாங்கிட்டு, ஸோ நீ போ இவங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்து ஜங்குக் அவங்க அம்மா மடியிலே படுத்து அப்படி அழுவார். ஸோ அவங்க அம்மா தான் வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்படியே தான் வந்து டைம் எல்லாமே ஸ்கிப் ஆகும். யோங்கியும் ஜங்குக்கும் அவருங்க வீட்டுக்கு வந்திருக்க விஷயம் வந்து தயாங்கும் ஜிமினுக்கும் வந்து தெரிஞ்சிரும். ஸோ தெரிஞ்சோடனே தயாங்கும் ஜிமினும் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்து ஜங்குக் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்க்குறதுக்காக ஜங்குக்கோட வீட்டுக்கு தயாங் வந்திருப்பாங்க. அப்போ வந்து ஜங்குக்கோட அம்மா தான், தயாங் என்ன ஆச்சுன்னு தெரிலடா, வந்ததுலேருந்து அவன் அழுதுகிட்டே தான் இருந்தான், அவன் ரூமில் படுத்திருக்கான் போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே தயாங்கும் வந்து ஜங்குக்கை வந்து பார்க்குறதுக்காக போகிறாரு. ஸோ ஜங்குக் ரொம்ப அழுது அவர் கண்ணு மூக்கு எல்லாமே அவ்வளோ ரெடிஷாக இருக்குது. அப்படி அழுதுட்டு இருந்திருப்பார். அவர் அப்படியே அந்த டைட்னஸ்லேயே தூங்கியிருப்பார். அவர் ஃபேஸ்லாம் அவ்வளோ ரெடிஷாக இருக்குது. தயவங்க அதை பார்த்து அவரை டச் பண்ணி, ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன், எதுக்குடா என்னை விட்டுட்டு போனேன், எனக்கு இப்போ வரையும் எனக்கு தெரியவே இல்லை, ஆனால் அயம் உனக்காக மட்டுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எதா இருந்தாலும் பேசியிருக்கலாம் ஜங்குக்கா, ஏன்டா நான் அயம் என்னடா தப்பு பண்ணேன், ஏன்டா என்கிட்ட வார்த்தை கூட சொல்லாமல் நான் போனேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தான் வந்து ஜங்குக்கை தொட்டு அழுதுட்ருப்பார். சத்தமே போடாமல் அவர் அழுதுட்ருப்பார். ஸோ அப்போது ஜங்குக் தான் ஐயோ சாரி ஐயோ அப்படின்னு சொல்லி அப்படியே தயங்க ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவார். ஐயோ சாரி ஐயோ, நான் தான் தப்பு ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி ஐயோ, என் மேலே தான் எல்லா தப்பும், இங்கே அந்த தப்பு உங்களை இவ்வளோ தூரம் இது பண்ணிட்டேன், சாரி ஐயோ சொல்லி பயங்கரமாக அழுவார். சரிடா சரி, என் குட்டி செல்லம் தானே, ஒன்றும் இல்லை ஓகேவா, ஏன் உன்னை தப்பாக நினைக்கலடா, இங்கே பாருங்க என் செல்லம் அழக்கூடாதுன்னா, என் செல்லம் எப்பவுமே ஸ்ட்ராங் தானே, ஏன்டா ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக சமாதானப்படுத்துகிறாரு. சாரி ஐயோ சாரி அப்படின்னு சொல்லி சாரியை தவிர அவர் வேறு எதுவுமே சொல்லலை. சாரி ஐயோ நான் செய்யாத தப்புக்கு தப்பாக புரிஞ்சுட்டேன், சரிடா சரி ஒன்றும் ஐயோ என்னை விட்டு போயிட மாட்டீங்கன்னா குட்டி, நான் ஏன் உன்னை விட்டு போகணும், நான் வேணும் என்றைக்குமே விட்டு போக மாட்டேன்டா, நீ என்னைக்கு என்னை எந்த இடத்துல விட்டுட்டு போனியோ அதே இடத்துல தான்டா உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சாரி சரிடா சரி ஒன்றும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ டேட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ ஹக் பண்ணி அவர் அப்படியே வந்து ஜங்குக்கை வந்து அவர் மேலேயே படுக்க வச்சு தூங்க வச்சிடுறாரு. ஸோ ஜங்குக்கும் தயாங்கும் அப்படியே வந்து அவ்வளோ அழகாக வந்து ஜங்குக்கோட ஹேரெல்லாம் கோதி விட்டு அவர் அவ்வளோ அழகாக வந்து ஜங்குக்கை வந்து கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வச்சிட்ருக்காரு. ஸோ இதை வந்து வெளியிலேருந்து இவங்கியும் ஜிமினும் பார்த்துட்டு, என்னது தாண்டா பிரச்சனை, எதுக்குடா அவன் விட்டுட்டு போனான், எதுக்குடா இப்படி உட்காந்து இது பண்ணுறான், தெரியலடா, என்ன தப்பு எதுவுமே தெரியல, இன்றைக்கி அவன் கம்பெனியில் எப்பயும் ஒர்க் பண்ணோம்ல, ஸோ அந்த கம்பெனியில் சிஓவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனோம், சிஓவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போனவன் அவங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் அந்த கேபின்லேருந்து வரும்போதே அப்படி அழுதுட்டு ஓடி வந்தான், என்ன ஏதுன்னு எனக்கு இப்போ வரையும் தெரிலடா, அவனா ஓப்பனாக சொல்கிற வரையும் தெரிலடா, பார்ப்போம்
சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து ஜிமினை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தங்குக்கும் தயாங்கும் அப்படியே தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் எந்திரிச்சு பார்க்கும்போது தயாங் வந்து பக்கத்தில் படுத்திருப்பாரு. தயாங்கை பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளோ அழுக வருது. சாரி ஐயாம், ஐ ஹேட் யூ, பை மை மிஸ்டேக் ஐயாம். நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு நான் உங்களை வெறுத்து உங்களுக்கு நானே தண்டனை கொடுத்துட்டேன். சாரி ஐயாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து அழுகிற மாதிரி போய் அவரோட அழுதுகிட்டே வந்து அவங்களோட ஃபேஸெல்லாம் டச் பண்ணி பார்க்குறாரு. சாரி ஐயாம், சாரி ஐயாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் அழுறாரு. அப்போ தயாங் தான், ஏய் குக்கி, ஏன்டா மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறேன்? ஒன்றும் இல்லைடா. சாரி. ஐயோ என் குக்கி, ஒன்றும் இல்லை சரியா? ஒன்றும் அழாதடா, நீ அழுதா என்னால் தாங்க முடியாதுடா. சாரி சாரி டேய் அழாதடா அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் ஹக் பண்ணி, அழாது மட்டும் தானே என் பன்னி தானே, என் பன்னி ஸ்ட்ராங் பண்ணி, என் பன்னி எப்பயுமே டபுள் பண்ணி தானே, இப்போ என்ன என் பன்னி இப்படி அழுது அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து அவரை லைக் பண்ணி அவ்வளோ ஃபோர்ஹெட்லேயே வந்து என் பன்னிச்சனும் எதுக்கும் அழக்கூடாது, தைரியமாக இருக்கணும், என் பன்னிச்சனும்ல அப்படின்னு சொல்லி அவ்வளோ ரைட்டாக வந்து ஆக்ட் பண்ணிக்கிறாரு. சாரி ஐயா, சாரி சாரி அப்படின்னு சொல்ல, சரிடா சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து அவர் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஸோ டேஸஸ் எல்லாம் இப்படியே தான் போகும். ஜங்குக் சாரி 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 அப்படின்னே சொல்லிடுவான். தயங்கி ஐயப்பா போதும்டா போதும், நான் உன் மேலே கோவமே படலை, சரி ஓகே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு, எல்லாமே போச்சு முடிஞ்சிச்சு சரியா, ஓகேவா, ஓகே சரியா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் கம்ஃபர்ட் பண்ணி ஜங்குக்கை வந்து அவுட்டிங் டேட்டிங்னு மறுபடியும் கூட்டிகிட்டு போவார். ஸோ அவர் ஃபைன் டே ஜின்னோட காஃபி ஷாப்பில் தான் ஜிமின் ஜங்குக் எல்லாருமே உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஓகே நீங்கள் 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அப்போது தான் ஜங்குக்கா, எனக்கு நீ ஏன் என்னை விட்டுட்டு போனதுக்கான ரீசன் மட்டும் சொல்கிறியா? எனக்கு தெரியலடா, ஏன் நீ வந்து என்னை விட்டுட்டு போன, எதுக்கு விட்டுட்டு போனேன்னு எனக்கு தெரியலடா. இந்த 5 வருஷம் நான் என்ன பண்ணேன்னு தெரியாமே இருந்துட்டேன்டா, ப்ளீஸ்டா அதை மட்டும் சொல்கிறியா? சாரி டே 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 என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லு ஓகேவா? அது அது அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த சாரா கம்பெனியோட நம்ம கொலாப்ரேஷன் பண்ணுற பார்ட்டி, ஆமாம் இருந்துச்சு. அப்போது நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது நீங்களும் சாராவும் கிஸ் கிஸ் பண்ணிகிட்டு இருந்ததை பார்த்தேன். அது 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 நான் பார்த்தனால தான் நான் உங்களை ப்ரெக்கப் பண்ணிட்டு போனேன். டேனா சரி ஓகே சரி ஓகே, இது இப்போ ஏன் ரிட்டன் வந்த? இந்த 5 இயர்ஸ்லாம் இல்லாமல் எப்படி ரிட்டன், எப்படி தெரிஞ்சது, என்ன ஆச்சு? 5 இயர்ஸ் நீ ஓகே, 5 இயர்ஸ் ஒரு ஃபின்லாண்டில் இருந்தால் ஒர்க் பண்ண எல்லாமே ஓகே. ரிட்டன் நீ வரவே மாட்டேன்னு நான் நினச்சேன், எப்படி ரிட்டன் வந்தேன்? ஐயா அது நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததே சாரா கம்பெனியில் தான். நான் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் வாங்கினேன். இந்த 5 இயர்ஸில் இந்த 4 இயர்ஸோட கண்டினியூஸ் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் எனக்கு தான் வந்திருந்தது. அதனால கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறதுக்கு சிஓ மேமை பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்கன்னு சொல்லி நான் போயிருந்தேன். நாங்கள் போய் பார்த்தது சாரா. அவங்க தான் சொன்னாங்க, அதாவது நீங்கள் எங்கேன்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் நான் ஜங்குக் நான் இந்த மாதிரி லாரான்னு ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட தேங்க்யூ சொல்லணும்னு சொன்னாங்க. நான் அப்போது தேங்க்யூவா எதுக்குன்னு கேட்கும்போது தான்
இல்லை அன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க மீட் பண்ணும்போது நான் பயங்கரமாக ட்ரிங்க்ஸில் இருந்தேன். அந்த பார்ட்டியும் போது பயங்கரமாக ட்ரிங்க்ஸில் இருந்தேன். என்னை சேஃபாக அவர் தான் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனார். ஸோ அதுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு இது பண்ண ரொம்ப ஜென்டில்மேனாக நடந்துக்கிட்டார் என்கிட்ட. அதனால தான் அவருக்கு தேங்க்யூ சொல்லணும். அன்றைக்கி நான் தேங்க்யூ கூட சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, நான் தூரத்துலேருந்து பார்த்துங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ அதனால தான் சரிடா சரி ஒன்றும் இல்லை மறுபடியும் அழ ஆரம்பிக்காத, ஒன்றும் இல்லை சரிடா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. ஓகே இப்போ என் குக்கி என் கூட தான் இருக்கான். இந்த டைம் குக்கியை எங்கேயும் விடவும் மாட்டேன். இனிமேட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன். சரியா நான்லாம் உங்களை விட மாட்டேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக தயம் ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் ஒரு இடத்துக்கு போகணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஸ்ட்ரைட்டாக ஒரு ட்ரெஸ் ஷாப்பிங் மால், அந்த ட்ரெஸ் ஷாப்பிங்க்கு போகிறாருங்க. போய் 2 பேருமே ரெட் கலர் கோட், செம்ம அழகாக ரெட் கலர் அவுட்ஃபிட்டில் 2 பேருமே வராங்க. தயம் ஒரு ரெட் கோட் போட்டிருப்பார்ல, ஒரு ரீசெண்டாக ஒரு கோட் போட்டிருப்பாரு. அதே கோட் ஜங்குக்கும் போட்டிருப்பார்ல, லைட்டாக கலர் ஷேடாக இருக்குமே. ஸோ அந்த 2 கோட், அந்த 2 காஸ்டியூமில் 2 பேருமே வராங்க. ஜெமின் யூங்கி எல்லாமே பார்த்துட்டு பக்காவாக இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின், யூங்கி, தயாங் அண்ட் ஜங்குக் 4 பேருமே ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. ஸோ ஒரு பீச் பிளேஸ்க்கு போகிறாங்க. ஸோ அது சன் செட் ஆகிற டைம். ஸோ ஒரு மாதிரி க்ளவுட்ஸ் எல்லாமே ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ சன் செட் ஆகும்போது ஒரு மாதிரி ரெட் வித் ஆரஞ்சு ஒரு மாதிரி கலந்த மாதிரி சன்செட் க்ளவுட்ஸ் எல்லாமே இருக்குது. சன் அவ்வளோ அழகாக இறங்குது. அதாவது அந்த பீச்னால் அந்த கடலில் ஆஃப் சன் மட்டும்தான் இருக்குது. ஆஃப் சன் கடலுக்குள்ளே போன மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடமே. ஸோ ஜங்குக் அந்த இடத்த பார்த்து அயாங் செம்ம அழகாக இருக்கு அயாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அழகாக தான் இருக்கும். ஜங்குக் வா அப்படின்னு சொல்லி ஜங்குக் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஒரு பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுறாரு. அதாவது அந்த பிளைண்ட் ஃபோல்டு நம்ம இதெல்லாம் ரிப்பன் கட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ரிப்பன் தான். அந்த ரிப்பன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த ரிப்பனில் ஐஸை 2மே க்ளோஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போய் ஒரு பிளேஸில் நிற்க வச்சு ரிப்பனை ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ ரிமூவ் பண்ணால் அந்த பிளேஸில் வில் யூ மேரி மீ குக்கி அப்படின்னு அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கு வித் டைனிங் டேபிள் செட்டப்போடு. அதாவது டைனிங் டேபிள் செட்டப்போடு வில் யூ மேரி மீ குக்கி அப்படின்னு சொல்லி அந்த போர்டு, அந்த செட்டப் எல்லாமே இருக்குது. ஃபுல் ஆஃப் ரெட் ரோஸஸால் அந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சீரியல் லைட்ஸ் எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. அந்த வில் யூ மேரி மீ குக்கி அந்த வேர்டிங் மொத்தமும் லைட்டால் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜங்குக் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே பார்க்குறாரு. தயம் அவ்வளோ அழகாக முட்டி போட்டு ஜங்குக்கு ரிங்கை நீட்டுறாரு. வில் யூ மேரி மை குக்கி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ டெஃபினட்டாக ஐயோ அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக ஜங்குக்கு கை நீட்டுறாரு. தயாங்கும் கண்டிப்பாக தெரிஞ்சவ நீ ஒத்துப்பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவரும் ரிங் போடுறாரு. அப்போ ஜங்குக்கும் ஐயோ சாரி ஐயோ, ஐ ஹேட் யூ பை மை மிஸ்டேக் ஐயோ, இட்ஸ் ஓகே குக்கி, எல்லா லைஃப்லேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்குன்னு பிடிச்சவங்கள
என்ன தப்பு பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க. நம்மளுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருக்குன்னா அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணாலும் சரி, முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே சமயம் அவங்கள வெறுக்கக்கூடாது. சப்போஸ் ஒருத்தவங்கள வெறுத்துட்டோன்னா அவ்வளோதான் ஜங்குக்கா. திரும்பி அவங்க லைஃப்குள்ளே போகணுன்னு நினச்சாலும் முடியாது. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் அப்படி நம்மளை வெறுத்திருப்பாங்க. நீ என் மேலே கோவமாக இருந்த, ஆனால் நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியாமல் குழப்பத்தில் மட்டும்தான் இருந்தேன். ஆனால் எந்த இடத்துலையும் நீ என்னை வெறுத்திருக்க அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. நீ என் மேலே கோவமாக இருக்கன்னு மட்டும்தான் யோசித்தேன். ஸோ அதனால தான் நீ ரிட்டன் வந்து என்கிட்ட சாரின்னு சொல்லும் போதே நான் உன்னைய அப்படியே ஏற்றுக்கிட்டேன். என் பொக்கிஷத்தை என்கிட்டே கொடுத்துட்டேன். ஒன்று புரிஞ்சுக்கோ ஜங்குக்கா. நம்ம பிடிச்சவங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, அதை பேசி தீர்த்துக்கணும். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எல்லாத்தையுமே பேசி தீர்த்துக்கணும். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது நம்மளுக்கு பிடிச்சவங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவோம்ல. ஸோ அதுதான், அவங்க ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்பை சொல்லணும், இல்லையா இது பண்ணணும், சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணணும். அதையும் மீறி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணியும் அவங்க புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டெசிஷன் எடுத்துக்கலாம். ஆனால் முதல்ல நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ஓகே, பிகாஸ் ஐ லவ் ஹிம். அதாவது நம்ம அவங்கள லவ் பண்ணியிருக்கோம். அதே தான், நீ தப்பாக ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டு போயிருக்கேன்னு தெரியுது. உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன்னு நான் நம்பினேன். அதே மாதிரி வந்தேன். ஸோ அதனால தான் ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஒரு விஷயம் சொல்லவா, நான் தேடாமல் கிடைச்ச வரம் நீ. அதே மாதிரி எப்போ தேடினாலும் நீ எனக்கு கிடைக்காத வரம் நீ தான். ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஐயோம். ஐ லவ் யூ. ஐம் சாரி. நான் பேசி தீர்த்துக்கிறேன் ஐயோம். சாரி. தீர்த்துருக்கணும். என் மேலே தான் தப்பு. சாரி ஐயோம். சாரி. இட்ஸ் ஓகேடா. லவ் யூடா. லவ் யூ ஐயோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகா கிஸ் பண்ணுறாங்க. வா வா சுகி, வா வா சுகி, என்னோடு வா. உன் பூவிழி என் தாய்மொழி ஆறாருதான். கிடையாகாயம் போனாலும் வேறென்றுமே இங்கு மண்ணோடு தான் உள்ளது. நானோரெங்கும் சென்றாலும் எண்ணம் எல்லாம் அடி உன்னோடு தான் உள்ளது. இன்று தீராத ஆறாத பேராசைக்கு இங்கு நான் என்ன பேர் வைப்பது? நெருப்பில்லாமல் புகையில்லாமல் ஒரு தீ என்னை சூழ்கின்றது.